அத்தியாயம். சதாசிவலிங்கம் 1142. 5 திருமுகங்களும் அதில் உறைந்துள்ள பராசக்தி வடிவங்களும் எவ்வாறு ஒன்றிணைக்கின்றன என்பதை மிக நுட்பமாக இந்த பாடல் விளக்குகின்றது. 4 நானு நல் ஈசானம் நடுவுச்சி தானாகும். நானு நல் ஈசானம் நடுவுச்சி தானாகும். தானுவின் தன்முகன் தற்புருடமாகும். காணும் மகோர மிருதயம் குயாம் வானுரு வாமாங் சத்தினர் பாதமே. இந்த முதல் வரிக்கு பார்த்தீங்கன்னா, அறிவு வடிவாய் நன்மையே செய்கின்ற இறைவன் ஈசான முகம்ன்றது. நடு உச்சின்றது கிரீட பகுதியா சொல்றாங்க. அவங்க தானுவின் முகம் அப்படின்றது சக்தியை தரக்கூடிய இறைவனின் திருமுகமாக குறிப்பிடப்படுகின்றது. தற்புருடம் அப்படின்னா அதுவும் சக்தியின் முகம்தான், தற்புருட முகம்ன்றதும். காணும் அகோரம் அப்படின்னா கண்களால் பெருள் காட்டுகின்ற அகோர முகம். இருதயம் தேவியின் இதய பகுதி. குய்யமாம் அப்படின்னா தேவியின் அடி வயிற்று பகுதி, மறைவிடை பகுதி. வான் உருவாமம் ஆம் அப்படின்னாக்கா ஒளி பொருந்தி அமுதத்தை அளிக்கும் வாமதேவ முகமாக சொல்லப்படுகின்றது. சக்தினல் பாதமே அப்படின்னா நன்மைகளை தரக்கூடிய சக்தி யோசாத முகமாக சொல்லப்படுகின்றது. இப்படியாக சிவமும் சக்தியும் பிரிவர கலந்து நிற்கும் சதாசிவ தத்துவத்தை தான் அந்த திருமூலர் நமக்கு இங்க விளக்குகின்றார். சதாசிவனின் 5 முகங்கள் பார்த்தீங்கன்னா ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம் அப்படின்றது. இதுல பராசக்தியினுடைய வெவ்வேறு உடல் உறுப்புகளாகவும் ஆற்றலாகவும் திகழ்கின்றன அப்படின்றாருங்க. எப்படி ஒரு அரிசி தோசை, இட்லி, ரோஸ்ட் அப்படி மாறுற மாதிரி பல முகங்கள் அப்படின்றாருங்க. இதுக்கு நம்ம சுருக்கமா சொல்லணும்னாக்கா, சிவனும் சக்தியும் தனித்தனியா இல்ல. சதாசிவமூர்த்தியினுடைய 5 முகங்கள் இருந்தா கூட பராசக்தியினுடைய முழுமையான திருமேனிகளாக தான் இருக்கின்றன. சிவசக்தியினுடைய இயக்கம் தான் உலக இயக்கம் அப்படின்றதான் அந்த ஆழ்ந்த தத்துவமா இங்க நம்ம பார்க்கணும். இதுக்கு பொருத்தமான கதை சொல்லணும்னாக்கா, அந்த பிரிங்கி முனிவர் கதையை கூட சொல்லலாம். கைலாயத்துல சிவபெருமானும் பார்வையும் இருந்தாங்க. பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே வணங்குவாரு. 2 பேரும் அரியறியில உட்கார்ந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வணங்கணுன்றதுக்காக 2 பேரும் நடுவுல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு சிவனை மட்டுமே வளம் வந்தாரு. அதனால தேவிக்கு கோபம் வந்துச்சு. எப்படி மயிரை நகர முடியும்னு பாக்குறேன்னுட்டு அவர் உடம்புல இருக்கிற சத ரத்தம் ஆற்றல் எல்லாம் எடுத்துடுறாங்க. பிரிங்கி முனிவர் ரொம்ப எலும்பு கூட மாறிடுறாரு. நிக்க கூட முடியல அவரால். சிவபெருமான் அவருக்கு இன்னொரு ஊன்றுகோல் கொடுத்து 3வது காலாக உதவினார்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ உடனே சக்தி இல்லாம சிவன் இறங்க முடியாது அப்படின்னும், தன்னுடைய உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சிவபெருமானின் வடிவந்தான் உலகு காட்டுறதுக்காக தேவி சிவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சாங்க. அப்ப அந்த தவத்தை மெச்சி சிவபெருமான் தன்னுடைய இடது பாகத்தை தேவிக்கு அளித்ததுதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது. அப்ப வலப்பக்கம் சிவனாகவும் இடப்பக்கம் சக்தியாகவும் உருவெடுத்த அந்த வடிவத்தை தான் பிரிங்கி முனிவர் தன் தவற உணர்ந்தாரு. சக்தியை வணங்காமல் சிவனை முழுமையாக வணங்க முடியாது அப்படின்றது இந்த பாடலுக்கு நமக்கு திருப்பி உணர்த்துறாரு. சக்தியும் சிவனும் வெவ்வேறு இல்லை அப்படின்றதுக்கு. இதே நம்ம வேற கதையை சொல்லலாம்னாக்கா, அபிராமி கட்டுற கதையை கூட சொல்லலாம். இங்க அவர் இந்த அமாவாசை நாள்ல அவரு அந்த தேவியே வணங்கிட்டு இருந்தாரு. சரபோஜி மன்னன் வந்தப்ப, அன்றைக்கு அமாவாசையா இருந்தா கூட பௌர்ணமின்னு சொல்லும் போது அவருடைய ஆற்றலால அந்த பௌர்ணமி அங்க தோன்றி அவருக்கு சக்தியினுடைய சொரூபம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. இப்படியாக அவரு திருப்பி நமக்கு இந்த பாடல்ல ஒரு உணர்த்த வர்றது நமக்கு சக்தி அப்படின்றதுதான் மெயின் பாயிண்ட். சிவமும் சக்தியும் இணைந்துதான் அப்படின்றது. இந்த சமநிலை அப்படின்றது ஆண் பெண் ஆற்றல் சமநிலையை நம்ம ரியலைஸ் பண்ண வைக்கணும் டே டு டே லைஃப்ல. இது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்டா நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதோட இந்த ஒட்டுமொத்த பார்வையும் நமக்கு டைவர்சிட்டியா இருக்கணும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மகிட்ட இருக்கிற அறிவு அன்போடும் ஆற்றலோடும், அதாவது சிவன் அன்புனா
சக்தி ஆற்றல் இணைந்து செயலாக்குவதுதான் நம் உடலையும் எண்ணத்தையும் செயலையும் இறைவடிவாக பார்த்து வாழ்வதே சிறந்த வாழ்வியல் முறை என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, மிக அருமை ஐயா. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, மிக அருமை, மிக்க நன்றிங்க. மகேந்திரன் ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா அம்மாவுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கேன். நல்லது, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமந்திரம் 1742வது மந்திரம். நம்ம அப்படியே அண்டலிங்கம் பிண்டலிங்கம் வரிசையில் இப்போது சதாசிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சதாசிவம் என்றாலே நமக்கு தெரியும், அந்த பரம்பொருள் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா, அதாவது அரு என்று உருவமாக இருக்கின்ற அந்த பெரும் வடிவம், அதனுடைய தன்மையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு பாடலுக்கு அப்படியே போயிடலாம். நானுனல் ஈசானம் நடு உச்சிதானாகும் தானுவின் தன்முகம் தற்பொருடம் ஆகும். நானு நல்லீசானம் நடு உச்சிதானாகும் தானுவின் தன்முகம் தற்பொருடம் ஆகும். காணும் அகோரம் இருதயம் கொய்யமாம் வான் உருவாமம் சக்தினல் பாதமே. காணும் அகோரம் இருதயம் கொய்யமாம் வான் உரு மாமம் ஆம் சக்தினல் பாதமே. ஐயா, அதுக்கான ஒரு அருமையான விளக்கங்கள் சொன்னாரு. அதனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அந்த சிவ சக்தியாக நம்ம அதோடைய எப்படி பார்க்கலாம்னா, இங்க நம்மளுடைய தளத்தில் அடிக்கடி பகிர்ந்த ஒன்றுதான். அதாவது அந்த சக்தி வடிவம், அந்த எனர்ஜியை இன் எனர்ஜி யாங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது ஆணுக்குள் இருக்கின்ற பெண்மை, பெண்ணுக்குள் இருக்கின்ற ஆண்மை, அந்த அதோடைய தன்மை, ஒவ்வொரு தன்மைக்கும் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு வேறையாக இருக்கும். இருப்பு சக்தி, இயக்க சக்தியாக இருக்கின்ற அந்த சக்தியின் அந்த வெளிப்பாடு தன்மையை பொறுத்து எப்படி தன்னை அதனுடைய இரண்டுக்குமான அந்த ரைட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா 2 சொற்கள்ல சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் இங்க. ஒன்று அந்த ஆற்றலுடைய சமநிலை, ஒன்று அந்த சமநிலையை மிக சரியாக அந்த அதாவது பேலன்ஸ் அப்படின்னு சொன்னோம், எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்றது. அப்போ ஒன்றை விட இன்னொன்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இல்லாத மாதிரி பார்த்துக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சியே வேற லெவலா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சைக்காலஜிக்கலாவும் சரி, அதோடைய அறிவியல், அதாவது நவீன அறிவியல் பார்வையில் பார்த்தாலும் சரி, அது எல்லாமே நமக்கு முன்பே இந்த திருமந்திரங்களில் அவ்வளவு அறிவியல் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில ஒன்று எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆற்றல் சமநிலை. புத்தரும் சொல்வார், என்ன சமநிலையில் உறுதியும் திடம், உள்ள சமநிலையில் உறுதியும் திடமும் சொல்லலாம். அப்ப அந்த சமநிலையில உறுதியாகவும் இருக்கணும், திடமாவும் இருக்கணுங்கிறப்ப அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உயர்ந்த அந்த ஒத்த அதிர்வின் உயர்நிலைக்கு நம்மளை ஒரு இலக்கு வைத்திருக்கிறீர்கள்னு வச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்வா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும், அதனுடைய ஒரு அன்பு, அமைதி, ஆற்றல், ஆரோக்கியம், ஆனந்தம் என்ற அந்த உயர் நிலையோடு நம்மளை வைத்துக் கொள்வதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்தாலும் அந்த இலக்குக்கு தகுந்தது போல நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், நம்ம அதற்காக உழைத்தல், அது பக்கமே திரும்பி இருத்தல், அது சார்ந்த விஷயத்துல நம்ம முழுக்க சரணடைதல், இது எல்லாமே நடக்கும் பொழுது அது நடக்கும். அந்த பார்வையில் இதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கு அந்த நானு நல் ஈசானம் நடு உச்சிதான் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறை, அந்த நன்மையை கொடுக்கின்ற இறை, அதான் நல் ஈசானம் என்ற ஒரு வார்த்தை வருது. நன்மையை கொடுக்கின்ற அந்த ஈசானம் முகமானது அந்த உச்சியாக இருக்கிறது.
ஒரு இறைவியின் தலை உச்சியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிவனுடைய தலையில் கங்கை இருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரி எல்லாம் வந்து அதை வந்து நம்ம பன்முக பார்வையில் வந்து பார்க்கலாம். அப்போ அதனுடைய தன்மையில் இருக்கின்ற நடு உச்சி இத வந்து இன்னும் நம்ம ஆழ்ந்த பார்வையில பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்து அந்த ஆற்றலை வந்து இந்த பாய்ச்சுகின்ற அதனுடைய உடல் முழுக்க அந்த அந்த வேகஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த அந்த இதனுடைய அந்த ஒரு அந்த கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டத்தோடைய அந்த முழு மேலாண்மை அங்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு இடது பக்கம் சந்திரன், வலது பக்கம் சூரியன், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். சோ அதே போல இட நாடி, பிங்கள நாடி என்று பார்க்கிறோம். இது எல்லாமே அது 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 அந்த ஆற்றல் சமநிலையுடைய அந்த ஒரு நிலைக்கு நம்ம அந்த உச்சி என்பது பெரு வேலை செய்யும். இன்னும் கூட சொல்ல போனா அந்த மனோன்மணியம் என்று சொல்லப்படுகின்ற அது ஒரு பெரும் ரகசியம் என்று சொல்லப்பட்டாலும் அது வந்து முன்னோர்கள் பல வகைகள் வந்து அதை வந்து உணர்த்திருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த பீனியல் கிளாண்ட் அதோடைய தன்மையோட நேரடியா வந்து அப்படியே தொடர்புடையதாக வந்து நமக்கு அது இருக்கும். நம்மளுடைய மேல் எண்ணத்தை மடித்து நம்ம அந்த நிலைக்கு வந்து நம்மளை உயர்த்தி கொள்கின்ற விதமாக அப்படி ஒரு பார்வை பார்க்கலாம். இன்னொன்று அடுத்து அந்த தானுவின் தன்முகம் தற்பொருடம் ஆகும் என்பதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த நமக்கு அந்த ஒரு முக்தி நிலையை கொடுக்கின்ற எல்லோருக்கும் அந்த முக்தி நிலை தான் ஒரு ஒரு உயர்நிலையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே கூட அந்த முக்தியை சார்ந்து நகர்வதுதான். வள்ளுவர் சொல்ற அந்த அறம் பொருள் இன்பம் அதோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த வீடு பேரு தானாகவே அமையும் என்கின்ற வகையில், அதாவது வீடு பேரு என்பது நம்மளுடைய அந்த அந்த ஃப்ரீடம் லைஃப். அப்படின்னா ஃப்ரீடம் சொல்லும்போது பல வகையில ஃப்ரீடமா பார்க்கலாம். நம்மளுடைய எமோஷனல் ஃப்ரீடம், அந்த மாதிரி ஃபினான்சியல் ஃப்ரீடம், பீப்புள் ஃப்ரீடம், பர்பஸ் ஃப்ரீடம், இந்த மாதிரி பல வகையில வந்து அதை வந்து பார்க்கலாம். அப்ப நம்மளுடைய தன்மையில வந்து உயர்த்தி கொள்வதற்கு அந்த ஒரு முக்தி நிலையை பேராக நம்ம அடைவதற்கு என்று அது அங்கு அந்த இறைவியின் திருமுகமாக இருக்கிறது, இறைவனுடைய முகத்திலேயே அந்த திருமுகமாக இருக்கிறது என்பதை இரண்டாவது அடியும். மூன்றாவது அடி பார்க்கும் பொழுது காணும் அகோரம் இருதயம் கொய்யம் அப்படின்ற ஒரு இது வருது. அது என்ன அப்படின்னா, அந்த கண்களாலேயே அருள் கொடுக்கின்ற ஒரு தன்மை, அந்த இறைவனுடைய அந்த முகம் அங்கு இறைவியின் இருதயமாக இருக்கிறது, ஒரு இதயமாக இருந்து தன்னை ஆட்சி செலுத்துகிறது என்று சொன்னோம். அந்த அந்த ஒன்று நம்மளுடைய இதய சக்கரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 7 சக்கரங்களில் ஒரு மையமாக இருக்கும். அதோடைய ரைட் பேலன்ஸ் அப்படின்ற இருக்கும் போதுதான் நம்மளுடைய அதாவது ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான அந்த இது வந்து அந்த 3 சக்கரங்கள் இதய சக்கரத்துக்கு கீழே இருப்பதும், அதே போல இதய சக்கரத்துக்கு மேலே இருப்பது முழுக்க முழுக்க இந்த ஒரு முக்தியை உயர்நிலையை அடைவதற்கென்று அந்த ஒரு ரைட் பேலன்ஸ். அதான் இங்க அடிக்கடி நம்ம சொல்றது போல அந்த ஒரு எனர்ஜி, அது சக்கரா, ஆக்டிவேஷன் சக்கரா, பேலன்சிங் சக்கரா, சார்ஜிங் அப்படின்லாம் சொல்லலாம் அத. அப்போ அது போல இருப்பது அந்த அதை மையமாக இருக்கின்ற அந்த இறைவியின் இதயமாக இருக்கின்ற ஒன்றாக வந்து இருக்கு. அப்புறம் வானுரு வாமம் ஆம் சக்தி நல்பாதமே அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல அந்த வானுரு என்றாலே நம்மளுடைய உயர்நிலைக்கு நம்மளை எடுத்து செல்வதற்கென்று ஒரு ஒரு அமுத சுரபி, அமிழ்த சுரபி என்று கூட சொல்லலாம். அவிழ்த சுரபியாக இருக்கின்ற அந்த வாம தேவ முகமாக அங்கு இறைவியின் சக்தி முகமாக இருக்கிறது என்று. இது எப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸா பார்த்துட்டு நம்ம அதுல வந்து பார்க்கும் பொழுது அங்கு தன்னுடைய பாதம் முதல் உச்சி வரை எந்த அளவுக்கு அந்த இறைவனும் இறைவியும் கலந்து அந்த உயர்நிலைக்கு நம்மளை இட்டு செலுத்துகிறார்கள், நாமும் அது போல அந்த பேலன்ஸோட நம்மளும் வந்து எப்படி இருத்தி எடுத்து செல்வது என்பதாக இந்த பாடலை பார்க்கலாம். இந்த மந்திரத்தை, அருமையான மந்திரம். நன்றி நன்றி. மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. என்ன கீர்த்திகா அம்மாவுக்கு மட்டும்தான் வணக்கம் சொல்லுவீங்கள் கௌரி?
வாங்க நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கு. வணக்கம் இல்லை. உங்க பேருங்கய்யா? கூகுள் தான் வருதுங்க. ஆமா, எந்த பேர் வந்து கூகுள் தான். ஏன் கூகுள்னு பேர் வச்சா தப்பா இந்த உலகத்துல? இல்லைங்கய்யா, நல்ல பேருங்கய்யா. வாங்க கூகுள் ஐயா. வணக்கம் ஆமா. ஐயா. ஏன் no, ஏன் நான் வந்து டக்குன்னு வந்து பேச வலிக்கிட்டேன்னு சொன்னா, ஸோ நானும் இந்த இடத்த மதிச்சு வாரலன்னு சொன்னா, நீங்களும் வாராக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பழகணும். அதுதான் வந்து இங்க வந்து மனுஷருடைய முதல் பழக்க வழக்கம், கலாச்சாரம். கோயில் சரி, வீடு சரி, பொதுடம் சரி, ஒரு நண்பர் சரி, ஒரு எல்லாம் சரி. அதுக்கு பிறகுதான் கடவுள். ஓகே, நன்றி. கடவுள்ன்றது தியானத்துல இல்ல, நாம நடந்து ஐயா, இந்த கொள்றதுதான் வந்து வரிசையில அப்படியே கூப்பிடுறாங்க. நீங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க இந்த திருமந்திரத்துக்கு நீங்களும் இல்ல உங்களுடைய bro, பொருள் no, சொல்லுங்க. நன்றி. no. அப்படி இல்ல ப்ரோ. வந்த உடனே ஒரு வணக்கம் சொல்றது வந்து அது நோமல். ஓகே, அதான் சொன்னேன் நான். உள்ள வேற ஒரு இல்ல, கேள்வி. நீங்க வர்றவங்களுக்கெல்லாம் நேரத்துக்கு வணக்கம் சொல்றது இல்ல கூகுள் ஐயா. உள்ள வர்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்றது இல்ல. உங்களை பேச அழைக்கும் போது அவங்க No, வாங்க அப்படி இல்ல, அப்படின்னு கூகுள் சொல்லிட்டு ஐயா, அப்படி இல்ல. No, வணக்கம்னு நீங்க சொல்லுவாங்க. தமிழ் no, நல்லா no. தெரிஞ்சவங்க தான், எல்லாம் தெரியும். இந்த சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. தெரியலன்னா இங்க சொல்லுவாங்க. அதனால ஒருத்தருக்கு சொல்லிதான் நாகரிகம் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் இங்க படிச்சவங்க தான். இங்க சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, டெய்லி 6:15 இருந்து 7:15 வரைக்கும் நடக்கும். வர்றவங்க வரிசையில வந்து பண்ணுவாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா என்னன்னு கேட்கணும். ஒரு இடத்துக்கு போனா நம்ம பாட்டுக்கு நம்ம தெரிஞ்ச இடத்துல இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? அதனால நீங்க இனிமேல் தொடர்ந்து வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க வாங்க. அதனால இப்ப கிருத்தி அம்மா பேசுவாங்க, அதை கேளுங்க. நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நீங்க அந்த சமயத்துல வரும்பொழுது அந்த வணக்கம் உங்களுக்கு உரித்தாக ஆகிவிடும். அடுத்து கிருத்திகா அம்மா பேசுவாங்க. நன்றி. பிரச்சனை இல்ல. இல்ல, நான் வந்து என்னன்னா, இது நான் இந்த இடத்துக்கு புதுசு இல்ல. சத்யானந்த ஐயா, நான் இந்த இடத்துக்கு புதுசு இல்லையா? நானும் இங்க மெம்பரா தான் இருக்கேன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கய்யா. ஐயா, இது வந்து தொடர் ஓட்டமா இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிருத்தி அம்மா பேசினதுக்கு அப்புறம் பேசலாம். நீங்க ஓகே, நீங்கள் உங்களை சபையை நடத்தி முடியுங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி. நீங்க நிச்சயமா பொருள் சொல்லுங்க. உங்களுடைய பொருள் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். அம்மா பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. கிருத்திகாமா வாங்கம்மா. நன்றி அண்ணா. இன்றைய மந்திரம் வந்து மகேசன் ஐயாவும் சரி, மகேந்திரன் ஐயாவும் சரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நானும் நல் ஈசான நடுவுச்சி தானாகும், தானுவின் தன்முகம் தற்புருடமாகும், காணும் அகோரம் இருதயம், குய்யம் ஆனுர வாமம் சக்தினர் பாதமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த 5 முகங்கள் பத்தி, அதனுடைய தன்மை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டே தான் இருக்கோம் இல்லைங்களா, வரிசையா. இப்போ இன்னில இருந்து நீங்க இந்த மந்திரத்தை இன்னும் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஒரு 4-5 மந்திரத்துக்கு ஒரு கிரியா விஷயம் சொல்லி தருவார். எந்த இடத்துல எந்த முகத்தினுடைய தன்மையை வந்து நம்ம தியானம் பண்ணணும், ஞாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கன்யாசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல் சுத்தியை குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த உடல் சுத்தியை பத்தி பேசும்போது அது ஒரு கிரியா. நம்ம உடலை நம்ம சுத்தம் பண்ணி இறைவனை நோக்கி திருப்புவது. எப்படி நம்ம குளிக்கிறோமோ, குளிக்கும் போது சோப்பு போடுவோம், சம்டைம்ஸ் ஷாம்பு போடுவோம், மஞ்சள் போட்டுப்போம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி அது எப்படி அந்த வகையில இந்த எப்படி அங்கன்யாசம் பண்றது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, இப்படி பொருள் பார்த்துட்டோம் நம்ம. நான் போன்ற ஈசானத்தை வந்து சிரசினுடைய நடுவுல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஈசானத்தை சிரசினுடைய நடுவில் வைக்க வேண்டும், வைத்து ஞாசம் செய்யணும். ஞாசம் செய்யறதுன்னா அங்கிருந்து தியானிக்கணும். அதுக்கு பிறகு தானு போல நிமிர்ந்து நிற்கின்ற தற்புருஷத்தை வந்து எதுல வைக்கணும் அப்படின்னா முகத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அகோரத்தை எங்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஹிருதயத்துல. காணும் அகோரம் ஹிருதயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹிருதயத்துல வைக்கணும் அப்படின்றாரு. குஹ்யம் அப்படிங்கிறது வந்து குஹ்யம் அப்படின்னு சொல்லலாம். இத வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா மூலாதாரத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
மூலாதாரம் என்பதை குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு. அந்த 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 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் தான் மூலாதாரம். அதனாலதான் அதை வந்து நம்ம மூலாதாரம் சொல்றோம். அது வந்து ரகசியமானது அப்படின்றான். எது வாமம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சத்யோ ஜாதகம் அப்படிங்கிற அந்த முகத்தை வந்து பாதத்துல சக்தி நற்பாதமே அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து இன்னும் ஒரு விதமாவும் நம்ம பார்க்கலாம். பொதுவாவே இந்த சக்தி வழிபாடு அப்படிங்கிறதுல ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து என்னன்னா குஹ்யமானது, ரகசியமானது. குஹ்யம் அப்படிங்கிறதுக்கு ரகசியம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ குஹ்யமானது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா இந்த 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 மொத்த வழிபாடும் அகமாக நடக்க வேண்டியது, புறமாக நடக்க வேண்டியது. எல்லாரும் வந்து குஹ்யம்னோன்னா ரகசியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரகசியம்தான். எப்படி அப்படின்னா புறத்தே தெரியாது. அது வந்து அகத்தில் நடக்கக்கூடியது. அகத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுதான் ஸ்ரீவித்யா. அது மாதிரிதான் சக்தி நற்பாதமே அப்படின்னா சக்தியினுடைய நற்பாதம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அது எங்க இருந்து துவங்குகிறது அப்படின்னாக்க மூலாதாரத்தில் இருந்து துவங்குகிறது. அப்ப எப்படி அப்படின்னாக்க அது வந்து வாமம் வந்து மூலாதாரத்துல இருந்து தொடங்கும். அதனாலதான் இந்த இந்த ஸ்ரீவித்யாலேயே வாமபாகம் அப்படின்னு நிறைய நிறைய வழிபாடுகள் இருக்கு. இதுல வாமத்தை அடிப்படையாக கொண்டவங்க வந்து கத்தி மேல அதாவது கத்தி முனையில நடக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினாலும் அது வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன்ல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்த்திருக்கோம் நிறைய. நம்ம சக்தி பேதம் பார்க்கும்போது இந்த ஸ்ரீவித்யாவினுடைய அத்தனை வகைகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த இடம் வந்து இந்த வாமதேவத்துல ஆரம்பிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஹிருதயம், ஹிருதயத்துக்கு அப்புறம் முகம், முகத்திற்கு அப்புறம் நடுவுச்சி அப்படின்னு வரிசையா மேல கொண்டு போய் நியாசிக்கிறது அப்படின்னாக்க என்னன்னாக்க அங்கே இருந்து தியானிப்பது. அதுதான் வந்து இந்த மந்திரத்தோட பொருள். அப்ப நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம கீழே இருந்து மேல போலாம், இல்ல மேல இருந்தும் கீழே போலாம். இந்த சத்யோஜாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சத்யோஜாதம்ங்கிறத வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல நம்ம வந்து ஒப்புமைப்படுத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனாலும் இப்ப இன்னொரு தடவை அதை ஞாபகப்படுத்துறது வந்து இன்னும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பஞ்சபூதங்கள்ல நிலத்தோடு தொடர்புடையது. இப்ப பாருங்க அவர் எதை சொல்றாரு, சத்யோஜாதம் சக்தி நற்பாதமே அப்படின்னு அந்த பாதத்துல சொல்றாரு. அப்ப அந்த நிலம்ங்கிறத வந்து குறிக்கக்கூடிய நம்ம பஞ்சபூதத்துல எது அப்படின்னாக்க இந்த பாதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வாமதேவத்தை சொல்றாரு. இந்த வாமதேவம்ங்கிறது பஞ்சபூதத்துல நீரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்றது அப்படின்னா நம்ம அப்படி இப்படியே தொடர்புடைய தொழில்களையும் நம்ம பார்த்திடலாம். நிலம்ங்கிறது படைக்கக்கூடிய, அதாவது மீண்டும் மீண்டும் இந்த பூமி தானே ஆதாரம் இல்லைங்களா? அத்தனை உயிர்களும் தோன்றுவதற்கான ஆதாரமாக இருப்பது எது அப்படின்னா இந்த பூமி. அப்ப அது வந்து படைக்கிறது. அதனுடைய நிறம் பார்த்திருக்கோம் நம்ம, வெண்மை. அப்புறம் அதனுடைய திசை மேற்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த வாமதேவத்தை வந்து நம்ம வந்து நீரா பார்க்கிறோம். நீருடைய விஷயம் என்ன அப்படின்னா காத்தல். ஏன்னா நம்ம வந்து யார காத்தல் கடவுளாக வைத்திருக்கிறோம் அப்படின்னா திருமாலை வைத்திருக்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அதனுடைய வர்ணம் வந்து சிவப்பு, அதனுடைய திசை வந்து வடக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அகோரம். இந்த அகோரம் என்பதை நம்ம பஞ்சபூதத்துல நெருப்புல வந்து தொடர்பு படுத்தி பார்க்கணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காணும் அகோரம் ஹிருதயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஹிருதயத்துல வந்து நெருப்பு. எப்படி ஹிருதயத்துல நெருப்பு இருக்க முடியும் அப்படின்னாக்க அக்னி. அந்த அக்னி இருக்கக்கூடியது இடகலை பெண்களைன்னு இல்லாம நடுவு நிலையில் அக்னியோட தன்மை வந்து நம்மளுடைய உடல்ல என்ன அப்படின்னாக்க நடுவு நிலையில் நிற்கக்கூடியது. அதனால அதை வந்து ஹிருதயத்துல நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னு. தற்புருஷம் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கியது. அதற்கு நிறம் மஞ்சள்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனுடைய தொழில் வந்து மறைத்தல். அத வந்து காற்று. அப்போ அது வந்து எங்க சொல்றாரு, முகத்துல சொல்றாரு. அப்போ அந்த காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த பஞ்சபூதத்துல முகத்துல நம்ம பார்க்கிறோம்.
இது வந்து ஒண்ணுக்குள்ள எப்படி இன்னொன்னு ஒடுங்கும் அப்படிங்கறத நம்ம பஞ்சபூதத்துல எப்படி ஒடுங்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். நிலம் வந்து நீருக்குள்ள ஒடுங்கும், நிலமும் நீரும் நெருப்புக்குள்ள ஒடுங்கும், நிலம் நீர் நெருப்பு மூன்றும் காற்றுக்குள்ள ஒடுங்கும், அப்புறம் காற்று நெருப்பு நீர் நிலம் இது எல்லாமே ஆகாயத்துக்குள்ள ஒடுங்கும். இதான் இந்த வரிசைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆகாயம் எங்க வந்து நிக்குது அப்படின்னா ஈசானத்துல வந்து நிக்குது. அது வந்து நடு உச்சி. இது வந்து நம்ம லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியும், நம்மளால ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அங்கதான் வந்து நம்ம வந்து அந்த பிரபஞ்ச பெருவழியை இறைவனுடைய பெரும் கருணையை நம்ம வந்து பரசிவத்தை வந்து காண்பதற்கு உண்டான அந்த துவாத சார்ந்த பெருவழியை நம்ம எங்கதான் பார்க்க முடியும், எங்கதான் உணர முடியும் அப்படின்னா நடு உச்சியில தான் உணர முடியும். அதனாலதான் நானும் நல் ஈசானம், நான் போல உயர்ந்து நிற்கின்ற ஈசானம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நானு தானு அப்படிங்கிறது தம்பம். அப்ப அது அந்த இடத்துல வந்து ஸ்தம்பம் தான் நமக்கு தெரியும், கம்பு. அப்ப அந்த மாதிரி உயர்ந்து நிற்கின்ற அப்ப அந்த இடத்த நம்ம முகத்துக்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த முகம் அப்படிங்கறத வந்து இன்னொன்னும் சொல்லுவாங்க, கண்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி ஞாசம் வரும்போது அதுவும் ஒரு குறிப்பு வரும் நமக்கு. அதனால முகம்ங்கிறத வந்து ஒட்டுமொத்தமா முகம்னு புரிஞ்சுக்காம அந்த முகத்துல இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய இன்னும் ஒரு சிலர் நாசியை குறிப்பிடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து நடு நெற்றிய குறிப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஆனா இத வந்து முகம்னு ஒட்டுமொத்தமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம பொதுவா எப்படி சொல்லுவோம், தாம்பரம் அப்படின்னா சென்னை சென்னை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த குரோம்பேட்ல இருக்கிறவங்களுக்கு தாம்பரம்ங்கிறது சென்னையை சேர்ந்ததுங்கிறத விட தாம்பரத்துல மேற்கு தாம்பரமா கிழக்கு தாம்பரமா நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னும் நம்ம அருகே செல்ல செல்ல இன்னும் வந்து நமக்கு பிரிவு நுணுக்கமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சேரும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பஞ்சபூதத்தோட இந்த முகங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல பஞ்சபூதம் எப்படி இயங்குகிறது, எங்கே இயங்குகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. அது நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் செயல்படும். அதை வச்சு நம்மளுடைய கட்டமைப்பை, உள்கட்டமைப்பை, வெளிக்கட்டமைப்பு இல்ல உள்கட்டமைப்பை மாற்றலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல தியானிக்கிறது மூலம். சோ இந்த மந்திரத்துல இருந்து நீங்க கொஞ்சம் இன்னும் நம்ம கவனமா பார்த்தோம்னாக்க இந்த பஞ்சபூதத்தை நாம் எங்கனம் தியானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்லி கொடுப்பாரு. இன்னையில இருந்து ஒரு 4 மந்திரம் 5 மந்திரம் அப்படி சொல்லி கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் கவனமா நம்ம பார்ப்போம், இதை ஞாபகம் வச்சுப்போம். ஈசானம் அப்படிங்கிறது வந்து ஆகாயத்தை குறிக்கக்கூடியது, தற்புருஷம் என்பது காற்றை குறிக்கக்கூடியது, அகோரம் என்பது நெருப்பை குறிக்கக்கூடியது, வாமதேவம் என்பது நீரை குறிக்கக்கூடியது, சத்யோஜாதம் என்பது நிலத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து உடல்ல எங்க எங்க அப்படின்னு அவரு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆகாயத்தை நடு உச்சியிலும், காற்றை வந்து முகத்திலும், நெருப்பை வந்து இதயத்திலும், நீரை வந்து முக்கியமான மூலாதாரத்திலும், நிலத்தை வந்து பாதத்திலும் ஞாசிக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுலயும் இன்னும் வந்து சூட்சுமமான விஷயங்களை அவர் சொல்லி தருவாரு. அது நமக்கு அப்படியே அவர் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்க விழைந்த நிலையிலேயே நமக்கு புரியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்கள். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை, நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1742வது திருமந்திரம். தலை முதல் கால் வரை. திருமந்திரம். நானு நல் ஈசான நடுவுச்சி தானாகும், தானுவின் தன்முகம் தற்புருடம் ஆகும், காணும் அகோரம் இருதயம் குய்யமாம், மானுர வாமமாம் சக்தி நற்பாதமே. அருமையான திருமந்திரம். நானு நல் ஈசானம் நடுவுச்சி தானாகும், பிடித்து கொண்டு மேலேற வாகான நல்ல கயிறு போன்ற
ஈசான முகம் நடு உச்சியில் இருப்பது. இதனை ஓம் ஈசான போற்றி என்றும், தானுவின் தன்முகம் தற்புருடம் தூண் போன்ற நிலையான தற்புருடத்தை முகத்தில் ஓம் தரு புருடா போற்றி என்றும், காணும் அகோரம் அதை இருதயத்தில் ஓம் அகோர இருதயாய நம என்றும், பெருமை உடையதான குறிப்பகுதியில் ஓம் வாடதேக குய்யா என்றும், குய்யமாம் மானுர வாமமாம் சக்தி நற்பாதமே அருள் தரும் திருவடிகளை ஓம் சத்தியோ சதமூர்த்தியே என்றும் நினைத்து துதிக்க வேண்டும். நான் கயிறு, தானு தூண், காணும் உணரும், குய்யம் குறி, மான் பெருமை, சதாசிவமூர்த்தியை தலை தொட்டு கால் வரை பாவித்து பரவும் முறை கூறப்பட்டது. கழக வெளியீட்டில் ஐம்பெரும் மந்திரங்கள் குறிக்கும் முறை வருமாறு: பொக்கமிக்கவா பூவும் நீரும் கண்டு நானும் தன்மை வடிவாகிய ஈசான மறையை உச்சியில் சுற்றுக. தற்புருடம் என ஓதி முகத்தில் சுட்டுக. அகோரம் என ஓதி நெஞ்சில் சுட்டுக. சிறந்த வாம தேவமென ஓதி குறியில் சுட்டுக. சத்தியோ சாதம் என ஓதி பாதத்தில் சுட்டுக. இம்மந்திரங்கள் ஐந்தனுக்கும் ஓம் என முதற்கண் தனித்தனி சேர்த்து ஓதி கொள்க. நான் அடக்கம் அவயவங்களுக்கு மந்திரம் இன்னதென கூறுகின்றது. இம்மந்திரம் ஈசானம் உச்சி, தற்புருடம் முகம், அகோரம் இருதயம், வாமம் குய்யம், சக்தி பாதம், இவை பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் எனப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. ஒரு நிமிஷம். Translation: the sling like benign Isana at the top of the head, the erect Tatpurusha at the face, the seen Agora at heart, at the genital the magnificent Vamadeva, Satyajata at feet. இந்த பாடல்ல வந்து சக்தி வந்து நமக்குள்ள எப்படியெல்லாம் அந்த 5 முகத்துக்கான வேலையெல்லாம் எப்படி எங்கெங்க எந்த உறுப்புல நடைபெறுதுன்னு சொல்றத புரிஞ்சுக்கலாம். இந்த சத்யோஜாதர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி அந்த பேர் வந்து எங்கேயுமே குறிப்பிடல நான் பார்த்த வரைக்கும். போன பாடல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தத்துவம் இல்லை மச்சிமம், வேற பாடலையும் மச்சிமம் பூர்வம்ன்ற ஒரு இடம் வந்தது. அதாவது படைத்தலுக்கான இடம், சிருஷ்டிக்கான முகம், அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால இங்கேயும் வந்து அந்த சக்தி நற்பாதமேங்கிறது வந்து நான் சக்தியோட திருவடி அருள், இத்தனையும் நமக்குள்ள நடக்கிறது அனைத்துமே சக்தியோட அருளால தான் நடக்குது அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். 5 தொழில்களுமே சக்தியோட வியாபகம்தான். அது எந்தெந்த உறுப்போட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து சொல்ற மாதிரி இருக்கு. நானும் நல் ஈசான நடு உச்சி தானாகும். இந்த இறைவனோட நம்மளை சேர்க்கிற ஈசான அந்த நடு உச்சியில இருக்கிற சக்தியும்
நம்ம இறுதி நிலையாக நம்ம ஆன்மாவை இறையோட கலக்க வைக்கிற அந்த அருள் சக்தியும் உச்சி சகஸ்ரத்தலமாக இருக்கு. தானுவின் தன்முகம் தற்புருடனாகும். தற்புருடனாக, அதாவது தற்புருடன்னா உண்மையான ஆன்மா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாயை திரையில இருக்கிறது. அது எங்க இருக்குன்னா நம்ம முகத்துல. முகம்ன்றது ஆக்ஞை சக்கரத்தை குறிக்கிறது. ஆக்ஞை சக்கரத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவை குறிக்கிறது. அங்கேயும் அதை காமிக்கிறதும், அந்த உண்மை முகத்தை காமிச்சு நமக்கு ஆன்மாவின் ஞானத்தை கொடுக்கிற இடமாக இருக்கிறதும் சக்தியின் வியாபகம்தான். காணும் மகோரம் இருதயம். காணுங்கிறது இங்க உணரப்படுறது. நமக்கு மாற்றம் வர இடம் வந்து இருதயம். அந்த அன்புன்றது தான் நமக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வரும். அந்த கீழ் நோக்கி இயங்கிட்டு இருந்த நம்ம வந்து மாற்றம் வந்து நம்ம மேல் நோக்கிறதுக்கான இடம் வந்து இந்த இருதயம். அதுதான் அகோரம். அங்கதான் ஒடுக்குதல் நடக்குது. அநாகத சக்கரம். குயமம் மானுர வாமம் சக்தி நற்பாதமே. இந்த இடத்துல அந்த சத்யோஜாதற்கான அந்த படைப்பு இடத்த வந்து குய்யமாம் மானுர வாமமாம் அப்படின்னு சொல்றாரு. படைத்தல் காத்தல் ரெண்டுமே அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா மானுர அப்படிங்கிறது வளர்ச்சி பெற அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். படைப்பும் சரி காத்தலும் சரி. இதை வந்து அந்த மாதிரி இது அனைத்துமே நமக்குள்ள இயங்குற படைத்தல்ல இருந்து காத்தல் இருந்து அதை ஒடுக்கிறதுல மாற்றம் நடக்கிறது வந்து அகோர இடத்துல நடக்குது. அப்புறம் உண்மை மறைத்தல் நீங்கி நமக்கு உண்மை புரிய வச்சு நம்ம இறைவனோட சேர்க்கிற வரைக்கும் A to Z வந்து சக்தியால தான் அது நடக்குது. இது அனைத்துமே சக்தி நற்பாதம் தான். இது அனைத்துமே சக்தியோட திருவடி அருள் தான் அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா வாமவம் சக்தி நற்பாதமேங்கிறது வந்து வாயுக்களோடையும் நமக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மற்ற எல்லாத்துக்கும் இப்போ படைத்தல் மட்டும் தொடர்ந்து இருக்கிற இது காத்தல் மட்டும் தொடர்ந்து இருக்கிற விஷயம். படைத்தல் அந்த கீழ் நோக்கியதோட தான் முடிஞ்சிடும். வியானன் வாயு மாதிரி நமக்கு எப்பயுமே இயங்கி கொண்டு நம்மளை காத்து கொண்டு இருக்கிற சக்தியாக இருக்கிறது. அதாவது பிராணசக்தியா நம்ம வாயு நம்ம நாடி எதோடையும் அம்மா சொன்ன மாதிரி பஞ்சபூதங்கள் நம்ம ரத்த ஓட்டம் இப்படி எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணலாம். இப்படி எல்லாமாகவே எல்லா 5 தொழில்களையும் நடத்துறது யாருன்னா சக்தியோட திருவடி அருள் தான். அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது சிவம். இதை சொல்றதா இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? கௌரிமா எனக்கு நான் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? சத்யோஜாதத்துக்கு பெயர் ஏதோ சொன்னீங்க, எனக்கு கரெக்டா புரியல அது. இப்ப இல்லைங்கம்மா, இது ஈசானம்ன்றத சொல்றாங்க, தற்புருடம்ன்றத சொல்றாங்க, அகோரம்ன்றத சொல்றாங்க இல்லையா, வாமம்ன்றதையும் சொல்றாங்க. 4 முகத்துக்கான பேரும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சத்யோஜாதன்றது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த சதாசிவ பாடல்லையோ நான் எங்கேயுமே சத்யோஜாதன்ற பேர் வந்து நான் பார்க்கல. அதுக்கு பதிலா போன பாடல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தத்துவம் பூர்வம் அந்த இதை சொன்ன மாதிரி இருந்தது. சத்யோஜாதற்காக சொன்ன மாதிரி இங்க வந்து குய்யமா அப்படின்ற அந்த இடத்த நம்ம படைத்தலுக்கான இடத்த சொல்றதுக்கு குய்யமா மானுர வாமம் படைத்தல் காத்தல்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இப்ப மற்றதுக்கெல்லாம் அந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, ஈசானம் தற்புருடம் அகோரம், அது மாதிரி சத்யோஜாதர்ன்ற இடம் எங்கேயுமே போடலை எனக்கு தெரிஞ்சு. அதை சொன்னமா. ஓகே 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 அப்படி சொன்னீங்களா? இல்ல, அது வந்து குறிப்புல நிறைய இடங்கள்ல வருவோம்மா. நம்ம ஐமுகம் பேசும்போது அந்த 5 முகத்தையும் சேர்த்துதான் நம்ம பேசுறோம். நான் அதனாலதான் வந்து நம்ம இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்க நிறைய இடங்கள்ல வந்து நான் இப்ப எடுக்க முடியல என்னால. 5உடன் 5ஆயுதமுல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி 5 முகங்களை பத்தி தான் பேசிட்டே வரோம் நம்ம. சத்யோஜாதம் வந்து பொதுவா வந்து சக்தியை குறிக்கக்கூடியதுதான். ஏன்னா நீங்க சத்யோஜாத நம்ம மகேஸ்வரமூர்த்தங்கள்னு ஒரு விஷயம் இருக்கு, நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பவே மகேஸ்வரமூர்த்தங்கள் வந்து இந்த 5 முகங்களுக்கு உண்டான நம்ம இப்போ இந்த கலியுகத்துல வழிபடக்கூடிய இறைவனுடைய திருவுருவங்கள் அதுதான். அப்போ அதுல வந்து நீங்க சத்யோஜாதத்தை பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க தேவியினுடைய சம்பந்தமான ஒரு விஷயமா தான் வரும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர்,
இப்ப வந்து சத்யோஜாதத்தை வந்து நம்ம எப்படி வழிபடலாம், எங்கெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, அவரை வந்து லிங்கோத்பவரா வழிபடுவோம். லிங்கோத்பவர்னா என்ன அர்த்தம்? அந்த லிங்கம் வந்து நம்ம எப்படி, அது வந்து சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நமக்கு தெரியும். லிங்கோத்பவர் வந்து ஆஹ் இதுவும் அது பேர் என்ன, ஆவுடையும் லிங்கமும் சேர்ந்தது. அதுல வந்து ஆவுடை வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஆனா அந்த சக்தியே வந்து ஆவுடைய லிங்கமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வழிபடக்கூடிய ஒரு விஷயம் லிங்கோத்பவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகாசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து சரியே கலப்போடு இருக்கக்கூடியவர். அதனாலதான் சுகோதயம்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ப சுகாசனர், அப்புறம் அர்த்தநாரர் நமக்கு தெரியும்படியே வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அரியர்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் யாரு அப்படின்னா, அறிந்து தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்திருக்கக்கூடிய மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு உமா மகேஸ்வரர். அப்ப அங்கேயும் தேவியினுடைய இருப்பு கண்டிப்பா இருக்கும். சோ இந்த சத்யோஜாதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வருவோம். இதெல்லாம் சொன்னதுனால நான் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா திருவண்ணாமலையில நம்ம தரிசிக்கலாம். அதற்கு பிறகு இந்த சுகாசனர் அப்படிங்கிறது காஞ்சிபுரம்ல நம்ம தரிசிக்கலாம். அப்புறம் உமா மகேஸ்வரர் வந்து திருவையார் தஞ்சாவூர்ல. அரியர்த்த மூர்த்திங்கிறவர் வந்து சங்கரன் கோவில், சங்கர நாராயணமூர்த்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சிவம் அந்த சந்நிதியில வந்து நம்ம தரிசிக்கலாம் அரியர்த்த மூர்த்தி அப்படிங்கிறத. அர்த்தநாரீஸ்வரரை வந்து நம்ம திருச்செங்கோடுல தரிசிக்கலாம். இப்படி வந்து சத்யோஜாதகம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தேவி சம்பந்தமாக தேவியோடு ஒரு ஒரு குறிப்பா சொல்ற மாதிரிதான் அமையும். நான் உங்களுக்கான பதிலா இது இருந்துதான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு அடிஷனல் செய்திகளை வந்து நம்ம சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். நன்றி. நன்றிங்கம்மா. ஆனா 5 முகம்தான் போன பாடல்லே 5 முகம் சாற்றிலீர். 5 முகத்தை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி தான் வராங்க. நீங்க சொல்ற மாதிரி அது சக்தியோட இதுதான். ஆனா அந்த வார்த்தையை சொல்லலைங்கிறனால இங்க நான் அதை பாதமா எடுக்கல அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன் நான். அதாவது இங்க நிறைய பேர் அந்த பாதம் வந்து சத்யோஜாத்துக்கானதுன்னு சொல்றோம் இல்லையா, நான் இங்க அது தனியா சொல்லல. அவங்க அந்த குய்யமா அப்படிங்கிற இடத்துலயே அந்த சத்யோஜாதருக்கான, ஏன்னா போன பாடலையும் அது 5 முகம் சாற்றிடில், ஐமுகம் சாற்றிடில் தான் வந்தது. நிறைய இடத்துல ஐமுகம் தான். ஆனா அதை வந்து இந்த பேர் வைக்கல அவங்க. என்ன சொல்றது, அந்த சத்யோஜாதன்ற பேர் வைக்கல. சிருஷ்டிக்கான முகம், படைத்தலுக்கான முகம், அந்த மாதிரியான இதெல்லாம் நான் புரிஞ்சிட்டு இருந்தேன். நீங்க கொடுத்த விளக்கம் மிக அருமையம்மா. அது இன்னும் நிறைய, இன்னும் ஆழமான பார்வை அது. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரும் உங்களோட கேள்வி இருக்குங்களா? உங்களோட கருத்து? அவா வணக்கம்மா. 1741 பாடல்ல சொல்லுங்கம்மா. பொருள்ல பாடல் வந்து சக்திதான் நிற்கின்ற ஐமுகம் சாற்றிடில் உத்தமம் பாமமும் உரைத்திடும் சக்தி பச்சிமம் பூர்வம் தற்புருடன் உரை தெற்கில் அகோரம் வடகிழக்கு ஈசானே. அந்த பொருள்ல ஆறுயிர்களுக்கு அருளை பொழிய இருக்கின்ற அன்னை சக்தியின் 5 முகங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அன்னையின் வடதிசை நோக்கிய முகம் வாமதேவம் போற்றப்படும். நம்ம திருவந்தரத்துல உரைத்திடும் சத்தியோ சதம் மேற்கு நோக்கிய முகமாகும் அப்படி கொடுத்திருக்குமா. தற்புருடம் கிழக்கு பார்த்ததாகும். புகழப்படும் உரை தெற்கு பார்த்த திருமுகம் அகோரம். வடகிழக்கு திசை நோக்கிய முகம் ஈசானமாகும் அப்படி கொடுத்திருக்காங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அது நான் நீங்க நேற்று படிச்சப்ப திருந்திடும் சக்தி அப்படின்ட்டு தத்துவம், அந்த சக்தி தத்துவம்ன்றதுதான் சத்தியோ ஜதம் அந்த மாதிரி ஆயிருக்குது. அம்மா சொன்ன மாதிரி அதுவும் சக்தி தத்துவம் அப்படிங்கிற மாதிரி. நன்றிங்கம்மா அதை நீங்க குறிப்பிட்டதுக்கு. அவங்க உங்க புத்தகத்துல இருக்கிறாங்க. கரெக்டுங்கம்மா. நன்றி. மற்ற பதிகத்துல அதை வந்து தனித்தனியா சக்தி தத்துவம்னு கொடுத்துருக்காங்க அம்மா சொன்ன மாதிரி. இல்லைன்னா என்னோடதுல வாம முறையே திருந்திடும் தத்துவம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அங்க சக்தின்ற வார்த்தை வரல. மிக்க நன்றிங்கம்மா. கரெக்டா கொண்டு வந்தீங்க. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா?
அனைவருக்கும் நன்றி. சரிங்கம்மா. நன்றிங்க. அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.